ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. இன்னைக்கு இந்த லைவ் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகத்துலேருந்து இயல் 4லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 கொஷின்ஸை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இயல் 4 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு டாபிக். போன இயலை கம்பேர் பண்ணும்போது இந்த இயல்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய வினாக்களை வந்து டிஎன்பிசியில் வந்து இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் கேட்க போகிறேன். ஏன்னா சிலபஸ்லையும் கவர் ஆகுது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலும் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே ஒரு முக்கியமான இயல் தான். சரிங்களா? ஸோ இந்த இயல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ லைவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லைவுமே வந்து ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த லைவை நம்ம முழுசாக அட்டன் பண்ணுறது. சரிங்களா? ஸோ அப்போ முழுசாக லைவ் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? முதல் கேள்விக்கு போயிடுவோம். திருவிக்கா என்பதன் விரிவாக்கம் என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரனார். திருவாரூர் விருதாச்சலம் மகனார் கல்யாண சுந்தரனார் முழு பெயர். அடுத்தது இது நிறைய வாட்டி கேட்குறாங்க, இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ரெண்டாவது கேள்வி, பகைவன் கூட்டல் என்றாலும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, பகைவன். சரி, பகைவன் என்றாலும். அடுத்தது மூன்றாவது கேள்வி, ஒரு பொறுத்துக. இது வந்து வேற்றுமை உருவ வச்சு நான் கொடுத்துருக்கேன், இதை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா சார் வேற்றுமை கூட நீங்கள் கொடுக்கல அப்படின்னா இப்போ நம்ம ஓவராலாக வைக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? இந்த இயல்ல வேற்றுமை தான் இலக்கணம் வருதுன்னும் போது பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. ஓகே, அதனால தான் நான் மேலே எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அது பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 3 4 1 2. ஓகேங்களா? அடுத்தது நான்காவது கேள்வி, இளைஞர்களே, தமிழ் இளைஞர்களே, பிறர்க்கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேறு பெற்றிருக்கிறீர்கள். தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகில் உண்டோ? தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறியவர் யார்? இவ்வளோ பெரிய சென்டென்ஸ்லாம் கேட்பாங்களா சார் அப்படின்னா, ஸோ நம்மளை மார்க் எடுக்கக்கூடாது அப்படின்னும் போது எப்படி வேணால் கேட்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவிக்கா. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைந்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறியவர் யார்? எனக்கு பிடிச்ச நூலோட என்ன சிறையில் அடைங்க, வாழ்நாள் முழுக்க நான் வந்து சிறையிலோட இருப்பேன் அந்த நூலை படிச்சுட்டு அப்படின்னு சொன்னது யார்? கீழே இருக்க 4 பேருமே நூல்களோட தொடர்புடையவர்கள் தான். அவர் யார் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜவஹர்லால் நேரு தான் அந்த வார்த்தையை சொன்னது. அடுத்தது ஆறாவது கேள்வி, இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்று அழைக்கப்படுவது எது? இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் பி, சிலப்பதிகாரம் மணிமேகலையும். அடுத்தது ஏழாவது கேள்வி, திருவிக்காவின் நூல்களில் பொருந்தாதது எது? ரொம்ப முக்கியமானது. திருவிக்காலாம் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு தேர்விலுமே திருவிக்கா சம்பந்தமான கேள்வியை வந்து கண்டிப்பாக வந்து கேட்குறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அதை நம்ம படிச்சு தான் ஆகும். சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ச்சாலை. தமிழ்ச்சாலை வரும், தமிழ்ச்சோலை வரும். அடுத்தது எட்டாவது வினா, டேஷ் ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் டேஷ் என்னும் வழக்கு. திருக்குறளில் மிஸ் ஆன வரிகளை சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் சூப்பர் சி, அன்புடைமை பண்புடைமை. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அடுத்த 9வது கேள்வி, ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் என்னும் நூலை எழுதியவர்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, பீசா குப்பைசாமி. சரி, குப்புசாமி. சரியா? இது என்ன ஒரு ஷார்ட்கட் வச்சதுன்னா அதனால வந்து பார்த்தோன்னா இப்போ பீஸான்றது பார்த்தா இந்த நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா அந்த குப்பை உணவுகள். ஸோ அப்போ பீஸான்றது ஒரு குப்பை உணவு அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்கட் வச்சுருந்தேன், அதனால அந்த குப்பை சாமின்னு சொல்லிட்டேன். சரிங்களா? ஏன்னா ஷார்ட்கட் டக்குன்னு ஞாபகம் இருந்துச்சு. இது பீஸா குப்புசாமி. ஓகேங்களா? ஏன்னா பீஸான்றது பார்த்தோன்னா ஒரு குப்பை பொருள். இதை வந்து நம்ம வந்து ஆசிரியர் வந்து நமக்கு வந்து ஒரு குறிப்பில் கொடுத்துருக்காங்க
அதனால் ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் இதை வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம பீஸாவை சாப்பிட மாட்டோன்றது ஒரு ஷார்ட்கட். ஓகேங்களா? ஸோ இது நீங்களும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அடுத்தது 10வது கேள்வி, 8ஆம் வேற்றுமைக்கு பொருந்தாத கூற்றை தேர்வு செய்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, வேற்றுமை உருபு ஆ. ஓகேங்களா? ஸோ 8வது வந்து பார்த்தீங்கன்னா வெளி வேற்றுமை உருபே கிடையாது. ஓகே. அடுத்தது 11வது கேள்வி, ஜெயகாந்தனோடு பல்லாண்டு எனும் நூலை எழுதியவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சரும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பீசா குப்புசாமி அவர்கள் தான். அடுத்து 12வது கேள்வி, ஒரு பொறுத்துக. இது மேட்ச் பண்ணுங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2 1 4 3. சரிங்களா? அது வேற்றுமை உருபை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதோட நம்ம சேர்த்து வந்து சொல்ல போகிறோம். ஐ ஆல் கு இன் அதுக்குன்னு அதை வச்சு நம்ம போடலாம். ஐ ஆல் கு இன். ஓகேவா? இதை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை, ஆள் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் வேற்றுமை, அப்புறம் வந்து ஐ ஆல் கு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் வேற்றுமை, இன் வந்து 5ஆம் வேற்றுமை. அடுத்து 13வது கேள்வி, சகலகலா வள்ளி மாலை என்ற நூலின் ஆசிரியர். சகலகலா வள்ளி மாலை என்ற நூலின் ஆசிரியர். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, குமரகுருபரர். அடுத்தது 14வது கேள்வி, தவறாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. கீழே வந்து எது தப்பாக பொருந்தி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. டிஎன்பிஎஸ்சி நிறைய வாட்டி வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ என்ன வரும்னா ஆன்சர் ஆப்ஷன் சி தான் தவறாக பொருந்தி. இயற்கை அன்புனா என்ன வரும்ன்றதை கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? அடுத்தது 15வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி தான், 2ஆம் வேற்றுமை என்பது பார்த்தீங்கன்னா ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏ கலைவன். ஓகே, அந்த ஏற்றுதல் கருத்தால் வரக்கூடியது, அது இதில் வராது. சரிங்களா? அடுத்தது 16வது, வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் டேஷ் இன்பமும் ஒன்று, அதை தலையாயது என்றும் கூறலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா சொன்ன அந்த இன்பம் என்ன இன்பம்? இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, காவிய இன்பம். அடுத்தது 17வது கேள்வி, எப்போது வேறு பல மொழிகளையும் பயிலலாம் என்று திருவிக்கா உரைக்கிறார்? எப்போது வேறு பல மொழிகளையும் பயிலலாம் என திருவிக்கா உரைக்கிறார்? எப்போ? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓய்வு நேரம் மற்றும் வாய்ப்பு கிடைக்கும் போது மட்டும் படிச்சுக்கலாம். இதுக்குன்னு போயிட்டு ஒரு கிளாஸ் போயெல்லாம் படிக்க டைம் வேஸ்ட் பண்ண அவசியம் கிடையாது. நீ ஃப்ரீயாக இருக்க அப்படின்னும் போது மட்டும் நான் படிச்சுக்கலான்றத சொல்கிறாரு. அடுத்து 18வது கேள்வி, கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று கல்வியின் பெருமையை பற்றி கூறும் நூல் எது? என்று கல்வியை பற்றி கூறும் நூல் எது? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, நாலடியார். அடுத்து 19வது கேள்வி, கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம் என்ற பாடலடிகள் இடம்பெற்ற செய்யுள் எது? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நீதிநெறி விளக்கம். அடுத்தது 20வது கேள்வி, கிழமை என்ற சொல்லின் பொருள் என்ன? கிழமை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உரிமை.
அடுத்தது 21வது கேள்வி, ஆலங்குடி சோமு கீழ்கண்ட எவ்விருதை பெற்றார்? ஆலங்குடி சோமு பெற்ற விருது எது? ஆலங்குடி சோமு பெற்ற விருது. சரி, இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, கலைமாமணி விருது. அடுத்து 22வது கேள்வி, குமரகுருபரரால் எழுதப்பட்ட நூல் நீதிநெறி விளக்கம். அந்த நூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர் வரதுக்கான காரணம் என்ன? பெயர் காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை கூறுவதால். அடுத்தது 23வது கேள்வி, கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று என்று கல்வியின் முக்கியத்துவத்தை கூறியவர் யார்? வருவாய்க்காக, காசுக்காக மட்டும் படிக்கக்கூடாது என்று சொன்னது யார்? இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சாரி பி, விஜயலட்சுமி பண்டிட். அடுத்து 24, பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இயற்கை ஓவியம் வந்து பார்த்தீங்கன்னா 8 தொகை வராது. என்ன வருடத்தை கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்தது, தவறாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. வேற்றுமை வச்சு கேட்டிருக்கேன், சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா, இது எதுவுமே தப்பு இல்லை, எல்லாமே சரியானது தான். ஓகேங்களா. அடுத்து 26வது கேள்வி, குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? எந்த நூற்றாண்டு? ஸோ இந்த மாதிரி நூற்றாண்டு சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யார் யார் எந்தெந்த நூற்றாண்டு? ஆன்சர் ஆப்ஷன் சி, 17ஆம் நூற்றாண்டு. அடுத்தது 27, இயற்கை கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி கூறியவர் யார்? இயற்கை கல்வியை பற்றி சொன்னது யார்? இயற்கை கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி கூறியவர். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருவிக்கா தான் சொல்லியிருக்காரு. அடுத்து 28வது கேள்வி, கூற்றுகளை ஆராய்க. இந்த கார்புள்ளி, முற்றுப்புள்ளி அதை வச்சு சொல்லுங்க. ஆங்கிலத்தை நம்ம பங்க்சுவேஷன் சொல்லிட்டு ஒன்று பார்ப்போம், பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்படி ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து தவறானது. ஓகேவா, தவறானதுன்னு சொல்லிட்டு கொடுக்கல. ஓகேங்களா. அடுத்தது 29, மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா, இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகும் அப்பா. இந்த மன்னிக்காம மறக்கிறான் பார்த்தீங்களா, அவனுடைய தடம் வந்து பார்த்தோன்னா மறைஞ்சே போகணும் அப்படின்னு சொன்னது யார்? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆலங்குடி சோமு. அடுத்து 30வது கேள்வி, முற்ற முழுமணிப்பூன் என்ற சொல்லின் பொருள் என்ன? முற்ற முழுமணிப்பூன் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலன். அதான் வந்து அதனுடைய பொருள். இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து லெங்க்த்தாக இருக்கிற இடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா
நூல்கள் இருந்து இடையில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் வந்து நிறைய கேட்குறாங்க. ஸோ அப்போ புக்கில் இருக்கிறது அப்படியே கேட்குறது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யுள் பாடல்கள் படிக்கும் போதே வந்து நல்லா தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான வினாக்களுக்கு நம்மளால் எளிமையாக பதிலளிக்க முடியும். அடுத்தது இதுவும் அதே தான், கூற்றுகளை ஆராய்ந்து பதிலளிக்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, 3 மட்டும் தப்பு. ஓகேவா, பெயரச்சத்து பின் கார்புள்ளி வராது. அடுத்தது 32, மன்னிக்க தெரிந்த மனம் டேஷுக்கு ஒப்பானது. இந்த நம்ம அந்த லைவ் வந்து ஒழுங்கு அட்டன் பண்ணாலே இதுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக போட்டுக்க முடியும். ஏன் நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வைக்கணும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு கேள்வியுமே நீங்கள் வந்து சரியான முறையில் படிக்கணும், முழுசாக படிக்கணும். நம்ம இந்த கொஸ்டின் ஒழுங்காக படிக்க மட்டுமேடா, அதை படிச்சிருந்தா நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. அதுக்காக தான் நான் படிக்க சொல்கிறது. ஓகேங்களா, அப்போ எக்ஸாம்லுமே தான். ஓகேங்களா, முன்னாடி ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு ஆன்சர் தெரியாது, அதுக்கு ஆன்சரை வேற என்ன மறைமுகமான விதத்தில் ஒரு 60 கொஸ்டின் தள்ளனே வச்சுருப்பாங்க. நம்ம அது அவசரத்தில் வந்து தெரியாததுக்கு என்ன வந்து ஸ்டேட் பண்ணுறோம்னா பின்னாடி வந்து வருத்தப்படும். ஓகேவா, ஸோ இந்த மன்னிக்க தெரிந்த மனம்ன்ற வார்த்தையை வந்து நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன். ஒரு 4 இது வரைக்கும் பாருங்க. மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா, அவ்வளோதான். இங்கே அதுதான் வந்து இங்கே நம்ம மாணிக்க கோயில் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியானது. ஸோ இந்த மாதிரி வைக்கிறதான ரீசனே தான். அப்போ நீங்கள் கேள்வியும் நீங்கள் தெளிவாக படிக்கணுன்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வைக்கிறது. ஓகேங்களா, அடுத்து 33, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு. இவ்வரியில் எழுதியவர் யார்? இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆலங்குடி சோமு. அடுத்த 34வது கேள்வி ஒரு பொறுத்துக்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2, 1, 4, 3. ஓகேங்களா, அடுத்தது 35வது கேள்வி. பீசா குப்புசாமி பற்றிய கூற்றுகளில் தவறான ஒன்று எது? பீசா குப்புசாமி பற்றிய கூற்றுகளில் தவறானது. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, இவர் நாவல் ஆசிரியர்கள் ஒருவர் கிடையாது. ஓகேவா, அது என்ன துறைன்றதை நீங்கள் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க பார்க்கலாம். 2 விஷயம் நான் கேட்டிருக்கேன், ஞாபகமாக சொல்லுங்கள். அடுத்தது 36வது கேள்வி. மரத்தால் சிலை செய்தான் என்னும் சொல் டேஷ் பொருளில் வந்துள்ளது. இது என்ன பொருள்? முதற் கருவியா, துணை கருவியா, ஏவுதல் கருத்தாவா, இயற்றுதல் கருத்தாவா? மரத்தால் சிலை செய்தான் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு முதற் கருவி. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது 37, கோயில் அப்பா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கோயில் அப்பா, இல் கூட்டல் ஆன்னு சொல்லிட்டு பிரிக்கலாமா? அப்போ கோயில் கூட்டல் அப்பா, ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா, அடுத்தது 38வது கேள்வி. தொழில் நோக்குடன் கல்வி பயிலுதல் வேண்டா என்றும் அறிவு விளக்கத்தின் பொருட்டு கல்வி பயிலுதல் வேண்டும் என்று இயற்கை அன்னை எச்சரிப்பதாக யார் உரைக்கிறார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க, நான் அப்புறம் சொல்றேன். ஓகே, இந்த கேள்வியுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து நான் என்ன அப்படின்னா, காசுக்காக நீங்கள் படிக்க வேண்டாம் ஒரு விஷயத்த வந்து சொன்னார்ன்றத நான் சொல்லி பார்த்தீங்கன்னா அதே தான் நீங்கள் வேறு மாதிரி. ஓகேங்களா, இதுக்கு ஆன்சர் யார் வராங்க? டி. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் டி, திருவிக்கா. ஓகேங்களா, அந்த வார்த்தை நம்ம புரிஞ்சிடணும். வேறு மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்காமல் இருக்கும், ஆனால் வேறு வேறு ஆட்களுக்கு நம்ம வந்து அந்த நுண்ணிப்பாக அந்த வார்த்தையை கவனித்தா மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா, ஓகே. அடுத்தது 39, குமரகுருவர் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. இதை பார்த்தோன்னே நம்மளால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் போட முடியும். ஆன்சர் ஆப்ஷன் சி,
ஓகே 2, 3, 4 சரி. ஏன்னா ஆல்ரெடி குமரகுரு காலம் வந்து பார்த்தோன்னா 17ஆம் நூற்றாண்டத்தை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதை நம்ம தெரிஞ்சாலே ஈஸியாக நம்ம அந்த ஆன்சர் வந்து நம்ம போட்டிருக்க முடியும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 1 வந்திருக்கு. அதாவது இந்த கொஸ்டினை நீங்கள் படிக்கலனாலும் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம தெரிஞ்சினாலே போதும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் இதில் இந்த குமரகுரு காலம் வந்து 17ஆம் நூற்றாண்டு மட்டும் தெரிஞ்சாலே இந்த கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ண முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? கீழே பாருங்கள், குமரகுரு பற்றிய கூட்டுகள் 6 கொடுத்துட்டாங்க. கீழே வந்து 1 சரி வந்துருச்சா? 1 தப்பு நமக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல வந்து அப்போ இது வராது. இங்கேயும் 1 வந்திருக்கு, அப்போ இது வராது. இங்கே அனைத்து சரி கொடுத்துருக்காங்க, நமக்கு 1 தப்புன்னு தெரியும், அப்போ இதுவும் வராது. அப்போ என்ன ஆன்சர் வரும்? சி தான் வரும். ஸோ அதுக்கு தான் இந்த கொஸ்டின் வச்சிருக்கேன். ஓகே, அப்போ என்னன்னா ஒரு கொஸ்டின் நமக்கு ஃபுல்லாக தெரிஞ்சாதான் நம்ம போட முடியும் கிடையாது. நமக்கு வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் ஒரே ஒரு கொஸ்டின் தான், ஒரே ஒரு பாயிண்ட் தான் தெரிஞ்சிருக்கு, அதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்? அந்த கொஸ்டின் ஃபுல்லாகவே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த மாதிரி படிக்க கற்றுக்குங்க. ஓகேங்களா? அடுத்து கடைசி கொஸ்டின், நீதிநெறி விளக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து மொத்தம் எத்தனை பாடல்கள்? நீதிநெறி விளக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து மொத்தம் எத்தனை பாடல்கள்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 102. கடவுள் வாழ்த்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? 102 வெண்பாக்களை கொண்டது. என்ன பாடல்? வெண்பா. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி இந்த லைவ் டெஸ்ட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் எவ்வளோ மார்க்ன்றது கீழே கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட்டு அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளான்ஸ் போய் பாருங்கள். ஏன் சார் இது ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஓயாமல் சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுதான் என்னுடைய வேலை. சரிங்களா? உங்களை படிக்க வைக்கணும். அதான். ஸோ உங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னா சொன்ன வார்த்தையே திருப்பி திருப்பி சொல்ல கூட ஓகே தான். ஏன்னா இதுதான் எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸாமில் நம்ம வந்து ஒரு சில குழப்பங்கள்லாம் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தேர்வு வரைக்கும் தான் நம்ம படிக்கிறோமே தவிர தேர்வுக்கு பின்னாடி நம்ம படிக்கிறதில்லை. ஆனால் தேர்வுக்கு பின்னாடி தான் தப்பை புரிஞ்சுக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை திருத்திட்டு படிக்கிறான் பாருங்க, அவன் ஒருபோதும் தோற்றதா சரித்திரமே கிடையாது. ஸோ நீங்கள் தோக்கக்கூடாதுன்றதுக்காக தான் லைவ் முடிஞ்ச பிறகு ஒரு அடி நான் உங்களுக்கு படிக்க சொல்கிறேன். ஓகே, அது காரணம் என்ன அப்படின்னா அதுதான் ரியல் ரீடருக்கு உண்டான ஒரு குவாலிட்டி. ஓகேவா? சரிங்களா? சரி, ஓகே, எவ்வளோ மார்க்னது கமெண்ட் பண்ணுங்கள். லைவ் முடிச்ச பிறகு ஒரு கிளான்ஸ் போய் பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ.